Hello guys, welcome back to DK Math Prep. நான் உங்கள் DK, a math student at IIT Madras. So இந்த வீடியோல நம்ம IIT JAM 2025 Mathematics question paper வந்து solve பண்ண போறோம். ஓகே, ஸோ 17th question பார்க்கலாம். 17th question என்ன கொடுத்துருக்காங்க? f of x equals to 10x square plus e to the power x minus sin of 2x minus cos x. ஓகே, xங்கிறது ரியல் நம்பர். ஸோ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, எத்தனை பாயிண்ட்ல எஃப்க்கு வந்து லோக்கல் மினிமம் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நம்ம டேரக்டா எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 போட்டு கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்டுபிடிச்சு அதில் எத்தனை பாயிண்ட் வந்து மினிமம் மேக்ஸிமம் அப்படி வந்து பண்ண முடியாது. ஏன்னா இதில் வந்து நிறைய காம்பினேஷன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ட்ரிகாமெட்ரிக் ஃபங்க்ஷன் இருக்கு, எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷன் இருக்கு, அல்ஜிப்ராயிக் ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ அதனால இது எல்லாத்தையும் நம்ம அப்படியே எடுத்துக்க முடியாது. ஸோ அதுக்கு நம்ம வந்து ஒரு ட்ரிக் யூஸ் பண்ண போறோம். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ நான் வந்து ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்றேன். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ எனக்கு என்ன வரும்? 20x plus e to the power x, ஓகே, மைனஸ் 2 சைனை டிஃபரன்ஷியேட் பண்ணா cos 2x, ஓகே, 2x டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம், 2 அது முன்னாடி எழுதிட்டேன். cos டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது sin x அப்படின்னு வரும். ஓகே, ஸோ x belongs to ரியல் நம்பர். கிரேட். ஸோ இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்? அகைன் f டபுள் டேஷ் ஆஃப் x வந்து கால்குலேட் பண்றேன். f டபுள் டேஷ் ஆஃப் x எனக்கு என்ன வரும்? 20 plus e to the power x plus 4 sin of 2x plus cos x அப்படின்னு வரும். ஸோ எல்லாமே நார்மல் டிஃபரன்ஷியேஷன் தான். இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்? இந்த எல்லா ஃபங்க்ஷனோட மினிமம் வேல்யூவும் கால்குலேட் பண்றேன். ஸோ 20 is a constant, அதை விட்டுருங்க. e power x is always greater than 0 and sin of 2x is always greater than -1 or equal to -1. cos of x is also always greater than or equal to -1. ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, f double dash of x will be greater than 20 plus 0, -4, -1, which is nothing but 15. Okay, so this implies f double dash of x will be greater than 15. So we can simply say that f double dash of x is always greater than 0 for any x. x க்கு நீங்க எந்த வேல்யூ போட்டாலும் f double dash of x வந்து greater than 0 தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? This function f is concave up. Okay, this function f is concave up. Concave upனா நீங்க ஒரு பேரபோலா மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்படி தான் இருக்க போகுது. ஓகேவா? ஸோ கான்கேவ் அப்பா தான் இருக்க போகுது. கிரேட். இப்போ எனக்கு இன்னொரு விஷயம் என்னது அப்படின்னா, எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸை வச்சுட்டு நான் ஒன்று கால்குலேட் பண்ண போறேன். என்னதுன்னா, சின்ஸ் எஃப் வந்து கான்கேவ் அப்பா இருக்கிறதுனால, this implies there exists a c belongs to r such that, okay, there exists a c belongs to r such that f dash of c வந்து 0வா இருக்கும். ஓகேவா? அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ எஃப் வந்து கான்கேவ் அப்பா இருக்கிறதுனால சப்போஸ் ஏதோ ஒரு சில எஃப் டேஷ் ஆஃப் சி வந்து 0வா இருந்துச்சுன்னா அந்த பாயிண்ட்ல, அதாவது அட் சி, அந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட்ல எஃப்க்கு லோக்கல் மினிமம் மட்டும்தான் இருக்கும். ஓகே, ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, எஃப் கான்கேவ் அப் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஸோ எஃப் கான்கேவ் அப்பா இருக்கிறதுனால எந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட் இருந்தாலும் அந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட்ல எஃப் வந்து லோக்கல் மினிமம் மட்டும்தான் இருக்கும், மேக்ஸிமம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகே, இப்போ எத்தனை மினிமம் இருக்குங்கிறதான் கொஸ்டின். எத்தனை அந்த மாதிரி சி இருக்கு அப்படிங்கிறதா கொஸ்டின். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி எத்தனை சி இருக்கு அப்படிங்கிறத நம்ம அடுத்து கால்குலேட் பண்ணலாம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா, ஸோ எக்ஸ் வந்து ரொம்ப லார்ஜா இருக்குன்னு வச்சுக்கலாம், அதாவது ரொம்ப பெரிய எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ வந்து எஃப் டேஷ் வந்து இன்ஃபினிட்டியை தான் அப்ரோச் பண்ணும். ஓகேவா? ஏன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் என்னது? 20x plus e to the power x minus 2 cos 2x plus sin x. cos 2x sin 2x ஓட மேக்ஸிமம் வேல்யூ வந்து -1 to 1. ஸோ அதனால அது வந்து நமக்கு ப்ராப்ளமே இல்லை. ஸோ e power x to 20x மட்டும்தான் இதில் கான்ட்ரிபியூட் பண்ணும். ஸோ எக்ஸ் பெருசாக இருக்கும்போது எஃப் டேஷ் வந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி அப்ரோச் பண்ணும். எக்ஸ் வந்து ரொம்ப ஸ்மாலாக இருக்கும்போது, அதாவது மைனஸ் இன்ஃபினிட்டி அப்ரோச் பண்ணும்போது எஃப் டேஷும் நெகட்டிவ் இன்ஃபினிட்டி அப்ரோச் பண்ணும். ஓகே, ஸோ எஃப் டேஷ்ங்கிறது பாசிட்டிவ் இன்ஃபினிட்டி அப்ரோச் பண்ணுது, நெகட்டிவ் இன்ஃபினிட்டி அப்ரோச் பண்ணுது. ஆல்சோ எஃப் டேஷ்ங்கிறது ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். ஏன்னா இட் இஸ் a sum of 4 கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். 20x கண்டினியூஸ் ஃபங்க்ஷன், e power x கண்டினியூஸ் ஃபங்க்ஷன், cos 2x கண்டினியூஸ் ஃபங்க்ஷன், sin x கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். ஸோ இதோட லீனியர் காம்பினேஷனாக இருக்கிறதுனால ஸோ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸும் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் தான். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டினியூஸாகவும் இருக்கு, எஃப் டேஷ் வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி வந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கு அப்படிங்கிறதுனால கண்டிப்பா ஒரே ஒரு பாயிண்ட்ல தான் எஃப் டேஷ் வந்து 0 ஆகும். ஸோ ஒன்லி ஒன் பாயிண்ட் f dash will become 0. அந்த பாயிண்ட்டை நான் c அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ எஃப் டேஷ் ஆஃப் சி ஈக்குவல்ஸ் டு 0. நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம், ஏதோ ஒரு பாயிண்ட்ல எஃப் டேஷ் 0 ஆகுது, அதாவது ஏதோ ஒரு கிரிட்டிக்கல் பாயிண்ட் எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பா அந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட்ல மினிமம் தான் இருக்கும். ஏன்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து எவ்ரிவேர் கான்கேவ் அப்.
ஓகேவா? ஸோ அப்போ எஃப் டேஷ் ஆஃப் சி வந்து 0வா தான் இருக்கு அப்படின்னா திஸ் இம்ப்ளைஸ் ஓகே இந்த பாயிண்ட்ல இது மினிமமாக தான் இருக்கும். ஓகே அப்போ எத்தனை இந்த மாதிரி மினிமம் இருக்கும்? ஒரே ஒரு மினிமம் தான் இருக்கும். ஸோ த ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட் அட்லீஸ்ட் ஒருத்தருக்காவது ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியே நிறைய ஐஐடி ஜாம் மேத்தமெட்டிக்ஸ் கொஷின் வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிமெம்பர் மேக்ஸ் கொஞ்சம் டஃப் தான், பட் இட் இஸ் நாட் இம்பாசிபிள். தட்டி விடுறா பார்த்துக்கலாம்.